எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகரன். நான் உங்கள் முதல்வன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து 2.5K வியூஸ் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்க கொடுத்த ஆதரவால் தான் 2500 வியூஸ் வந்து நான் கடந்து போயின்னு இருக்கோம். மேலும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பயன் தரும் வகையில் இதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க போற பயணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு ரொம்ப நன்றி. நீங்க நிறைய பேர் எங்க வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செய்து எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமேட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி சைட்ல இருக்க பெல் பட்டனை கண்டிப்பா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ முதல்வா. சொல்லுகிறேன். என்னப்பா பண்ற? சும்மாதான். எங்க இருக்க? ஒசூர். ஒசூர்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. யார் ப்ராஜெக்ட்? என்ன நம்ம ஓலா கம்பெனிப்பா. ஆமா கேள்விப்பட்டேன்டா. இந்த பக்கம் தான் போயின்னு இருக்கு. என்னன்னு தெரியல, ஏதோ லாரிலாம் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அது இங்கேயும் எட்டி பார்த்தா அவ்வளவு தூரம் போயின்னு இருக்கு. மண்ணை வெட்டிட்டு போய் நாங்க பின்னாடி போடுறாங்க, முன்னாடி போடுறாங்க, சைடு போடுறாங்க. பெரிய ஒர்க் போயின்னு இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆமா ஓலா கம்பெனி வந்து இ ஸ்கூட்டர் தயாரிக்க போறாங்க. ஓஹோ, அந்த கம்பெனி தான் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வீட்டு தெரியுமா உனக்கு? தெரியும்ப்பா, சொல்லிட்டேன், கேட்டுக்கிறியா? சொல்லு கேட்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஓலா கம்பெனினா ஃபர்ஸ்ட் என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓலா கம்பெனினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வந்து ஒரு வாடகை டாக்ஸி ஓட்டுற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இதுலேயே இருக்கக்கூடாது, ஸோ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்டில் வந்து டெட்டர்கோ அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் கம்பெனியை வந்து வாங்கி, அந்த கம்பெனியில் வந்து டெட்டர்கோ ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் மாடல் இருக்கு. ஸோ அந்த மாடலை வச்சு இவங்க என்ன ஒரு ஸ்கூட்டர் தயாரிச்சு நம்ம ஒரு ஸ்கூட்டர் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டாங்க. இதுமாதிரி நாங்கள் ஒரு ஸ்கூட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு இடம் கொடுங்க, அதுக்கான பர்மிஷன்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒசூரில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் வந்து அவங்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூட்டரை நம்ம ரெடி பண்ணி வெளில நம்ம ரன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக மார்ச் 7 வந்து அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப விறுவிறுப்பாக வேகமாக இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 3 மாதத்துக்குள்ளேயே மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வேலைகள் இறங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா அங்க இருக்கிற மரத்தை எதுவுமே வெட்டி தூக்கி போடாம அதை எடுத்து போய் வேற ஒரு இடத்துல நட்டு அதை பராமரிக்கிறதுக்காகவும், பிளஸ் வந்து அவங்க கம்பெனிக்குள்ளேயே வந்து நிறைய செடி கொடி மரங்கள்லாம் வளர்த்து அது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா கம்பெனி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான முயற்சியும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய கம்பெனில பாதி பேருக்கு மேல ரோபோக்கள் இருக்க ஒரே கம்பெனி இந்த கம்பெனியா தான் இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரோபோக்கள் வந்து இந்த கம்பெனில இருக்க போகுது. மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 5000 ரோபோக்கள் வந்து வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2400 கோடி. இந்த வருஷம் இறுதிக்குள்ளேயே கம்பெனியை முடிச்சு நம்ம ஸ்கூட்டரை வந்து நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணோம் அப்படின்ற ஒரு எய்ம்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கெங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இன்னும் பல நாடுகள். இந்த நாடுகளுக்கு எல்லாமே சப்ளை பண்ணோம் அப்படின்ற முடிவு இறங்கிட்டாங்க. அதுவும் இல்லாம மெட்டீரியல் சப்ளை பண்ற சப்ளைஸ்க்கும் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டதால ஸோ வேலை சீக்கிரமா முடிஞ்ச உடனே நம்ம மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற எய்ம்ல இருக்காங்க. டெட்டர்கோ கம்பெனியோட டெட்டர்கோ ஆப்ஸ் அப்படின்ற ஸ்கூட்டர் மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதனால அந்த மாடலை பயன்படுத்தி இவங்க ஸ்கூட்டருக்கு வந்து 100 கிலோமீட்டர் மைலேஜ்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்கூட்டரோட நம்ம ஸ்கூட்டர் வந்து ரேட்டு கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபாய். ஸோ அந்த பிரைஸ்ல வந்து 100 கிலோமீட்டர் மைலேஜ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எய்ம்ல வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூட்டரோட ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி வந்து நம்ம கைட்டி மாட்டிக்கலாம். ஸோ டபுள் பேட்டரியா யூஸ் பண்ணோம்னா ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு இன்னொரு பேட்டரி சார்ஜ் இல்லை அப்படின்னா அதை கைட்டி வச்சுட்டு சார்ஜ் பண்ண பேட்டரி நம்ம எடுத்து சார்ஜ் பண்ணிட்டு நம்ம டிராவல் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதுல அற்புதமான விஷயம் தான்ப்பா. நானும் எவ்வளவு எலக்ட்ரிக் வண்டி பார்த்துருக்கேன். பேட்டரி சார்ஜ் பண்ணா இங்க ஒரு 100 கிலோமீட்டர் போகலாம், 90 கிலோமீட்டர் போகலாம் சொல்றாங்க. ஆனா மறுபடியும் அந்த வண்டிக்கான சார்ஜ் பண்ணணும். இதெல்லாம் பேட்டரிக்கு சார்ஜ் போட மாதிரி தான் 2 பேட்டரியில 3 பேட்டரி வாங்கிக்கணும். பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு ஒரு லாங் டிரைவ், ஒரு 300 கிலோமீட்டர் கூட ஒரு லாங் டிரைவ் போகலாம்ல. பெஸ்டான இது போகலாம். கண்டிப்பா ரொம்ப சிறந்தது. அதுவும் இல்லாம இப்ப நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பெட்ரோல்லாம் வாங்கி வண்டியில போட்டு நம்மளால போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வெஹிக்கிள்ஸ் நோக்கி தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம வாங்கி தான் ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். ஆமா, நீங்க சொன்னது கண்டிப்பா.
அடுத்த 2030க்குள்ள எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க பொறுத்து. அப்புறம் கரண்ட் பில் எதிரே நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணி அதை சார்ஜ் போட்டுக்க வேண்டியது அதுக்கப்புறம். ஆமா கண்டிப்பா. ஸோ அதுக்கு நம்ம இப்பயே வந்து எல்லார் வீட்லயும் சோலார், அட்லீஸ்ட் இப்ப மினி சைஸ்லயே சோலார் நிறைய இருக்கு. ஸோ நமக்கு தேவையான, நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கரண்ட் எடுக்கிற அளவுக்கு சோலார்லாம் இருக்கு. ஸோ அது இப்பயே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எலக்ட்ரிக் வண்டி எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதே அளவு சோலார் யூஸ் பண்ணா நம்ம வந்து பினான்சியலா கண்டிப்பா டெவலப் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல 100 ரூபாய் போட்டு 50 கிலோமீட்டர் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி ஒரு பிரைஸ் சொல்லிருக்காங்களா? பிரைஸ் வந்து மேக்ஸிமம் 1 லேக், அதாவது மற்ற கம்பெனியோட கம்மியா கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட ஃபர்ஸ்ட் எய்மே. ஸோ அதனால 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. ஓகே, அப்ப 1 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நம்ம நார்மலா வாங்குற வண்டியோட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நம்ம ஈஸியா நல்லா பினான்சியல் நம்ம நல்லா டெவலப் ஆகலாம். இந்த வண்டி இது மாதிரி எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாம் கண்டிப்பாக. மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் இந்தியாவில் மேட் இன் தமிழ்நாடுன்ற ஒரு இதுல வரப்போறதால ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது தமிழ்நாட்டுல எல்லாருமே வாங்கிப்பாங்க. ஏன்னா மேட் இன் தமிழ்நாடு, மேட் இன் இந்தியான்னு போட போறாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு. நீ சொல்லக்கூடிய நானே இப்போ வண்டி வரும் வாங்கலாம்னு நினைக்கிறேன். எது மாதிரி டைப்ஸ் வண்டி சொல்லிருக்காங்களா? வெறும் இப்போதைக்கு ஸ்கூட்டி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 மாசத்துல வந்து அஃபிஷியலா வந்து என்ன ஸ்கூட்டி, என்ன மாடல் இருக்க போகுது, என்ன கலரு, ஸோ எல்லாமே அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஸ்கூட்டி அப்படின்ற மாடல் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவானே இதுல கொஞ்சம் யோசிக்கிற நேரத்துல நார்மலா ஒரு கால் டாக்ஸி இருந்தவங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் எடுத்துருக்கிறது மிக கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். இது நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து இ பைக்ஸ் தான். ஸோ இ டிராவல் தான் எல்லாமே, எல்லா வெஹிக்கிளுமே இ வெஹிக்கிள் தான் அப்படின்னும் போது ஸோ எல்லாருமே இப்போ அதை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம நிறைய வெஹிக்கிளை பத்தி நம்ம சேனல் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பட் ஆனா நீங்க இந்த ஓலா சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கண்டிப்பா 1 லேக் சொல்றீங்க. ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கு. ரெண்டாவது பேட்டரி ரிமூவல் சொன்னீங்க பாத்தீங்களா, இது ரொம்ப கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் மீடியம் ஸ்பீட்ல போகலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் சொன்னீங்க பாத்தீங்களா. ஆமா, இதான் இதுல பெஸ்டான இது. ஏன்னா சில பைக்ஸ் இப்போ வர பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 150 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும்னு சொல்லிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு 240 போச்சுன்னா இது வாய்ப்பே, இந்த வண்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வண்டியா இருக்கும் கண்டிப்பா. அதை விட நான் என்ன பெருசா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேட் இன் தமிழ்நாடு. ஸோ அதனால என்ன ஆகும்னா, மேட் இன் தமிழ்நாடுன்ற போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெருமை. அதுவும் இல்லாம வந்து மேட் இன் தமிழ்நாடுன்றதால வந்து பிரைஸ் வைஸே நமக்கு ரொம்ப கொஞ்சம் லோவா கிடைக்கும். ஸோ இங்கே மேக் பண்ணி கொடுக்கறதால பிரைஸும் நமக்கு கொஞ்சம் லோவா கிடைக்கும். கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் கம்மியாகும்ல. அதேதான். ஆமா, இப்போ டிரான்ஸ்போர்ட் இங்க இருந்து நம்ம அதர் கண்ட்ரிஸ் அதர் ஸ்டேட்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் இங்க வந்து சார்ஜ் ஆகுறதுக்கும் இங்க இருக்க டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் சார்ஜ் நம்ம பிரைஸ் கம்மியா இருக்கலாம். கண்டிப்பா வேரி ஆகும். ஸோ எல்லாரும் பார்ப்போம். வண்டி வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல ரிவ்யூ வரும். கண்டிப்பா ரிவ்யூ பண்ணிடுவோம்.